இடத்த விட்டு உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு சட்டப்பேரவையில் முதல் முறையா கேட்டாரு. அதை பத்தி அந்த என்ன பேசிட்டு இருக்காரு? அதெல்லாம் சொல்லுங்க. எனக்கு எங்கிட்ட என்ன பேசுறேன்னு சொல்லாமா முறையா இருக்குமா? இல்ல இடத்த மாறி உட்கார்றத பத்தி என்ன? இல்லை, இடத்தை அவர் பொறுத்த அளவுக்கு எல்லோரையும் உற்சாகப்படுத்த வேண்டும் விரும்புகிறார். ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு முதலமைச்சர் இந்த அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறார் என்ற நிலை மாறி இந்த மாற்றத்தை எல்லோரும் உற்சாகத்தோடு இந்த பணிகளை ஆற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் எல்லோரும் அருகிலும் வந்து அமர்ந்து இந்த பணிகளை அன்றைக்கு நேற்றைய தினம் 1 மணி நேரம் முன்தான். சட்டமன்றம் டிராமா மன்றமாக மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொன்னால் அதுக்கு திருப்பி ஒரு கருத்து வரும். அது தேவையற்ற ஒன்று. எங்களை பொறுத்தவரை மக்கள் நலன் காக்கின்ற வகையில் இந்த அரசு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக எங்களுடைய நோக்கம் இந்த தமிழகம் வளர்வதற்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற கோரிக்கையில் நிறைவேற்றுவதற்கு முனைப்பாக நின்று அந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள். இப்போ குறிப்பிட்ட நாள் தான் இருக்கு. நீங்கள் அதுக்குள்ள நீ 4 மேனியும் பொழுதுனோம் பார்த்தா 4000 கரும்பு கொடுத்தது வந்து இதுவரை நீ தமிழ்நாட்டில் வரலாற்றில் எந்த அரசும் செய்யாத ஒரு சாதனை. அதேபோல் நெல்லுக்கு வந்து 257 ரூபா ஒரே டைமில் உயர்த்தி கொடுத்தது தான். முன்னாள் ஏடிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 50-70 தான். திமுக ஆட்சியில் 70-100 தான். ஆனால் இன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. விவசாய நலன் காக்கின்ற அரசாக இருக்கிறது. ஆகவே விவசாயியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பல்வேறு நிலைகள் நின்று பேசினாலும் கூட இருக்கின்ற நிதியை வைத்துக் கொண்டு இந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு மனித நேயத்தோடு வழங்குகிற ஒரு முதலமைச்சராக நம்முடைய வெற்றி தளபதி அவர்கள் இருக்கிறார். அடுத்த பிரதமருக்கு யாருக்கான வாய்ப்பு அதிகம்ன்றதுனா விஜய் கூட அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. முதல் இடத்துல பிரதமர் மோடிக்கு முதல் இடம், 2வது இடம் ராகுல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குறைவான சதவீதம் தான் விஜய் பெற்று. பொதுவாக நாங்கள் கூறியிருப்பது தமிழ்நாட்டில் முதலே அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவருடைய பணிகளை பார்க்கத்தான் மக்கள் மாற்றங்கள் உருவாகும். அதனால் நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டிங்கிறது வேறு, நேஷனல் பார்ட்டிங்கிறது வேறு. ஒரு புதுசாக உருவாக்கிய 2.5 ஆண்டு காலத்தில் ஒரு இயக்கம் வேறு, 2 மாத காலத்தில் சின்னத்தை பெற்று வெற்றி பெற்றது வரலாறு வேறு. இந்த வரலாற்றுக்கு சொந்தமே நீங்கள் இதை பார்க்கிற போதுதான் நாளை என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்காலம் தான் நிர்ணயிக்க தவிர நான் என்னை பொறுத்தவரை சொன்னதெல்லாம் தேசிய அளவில் ஒரு முன்னணி தலைவராக அப்படின்னு சொன்னது காரணமே ஒரு அவருடைய ஸ்கீம்ஸ், அவருடைய திட்டங்கள், அவருடைய எண்ணங்கள் ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார். இதுவரைக்கும் யாரை சொல்ல முடியுதா? தமிழ்நாட்டை சொல்ல முடியுதுன்னா எந்த கட்சியாவது துணிந்து சொல்லி இருக்கிறார், அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.